ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். கடவுளுக்கு முன்னாடி தாழ்மையா இருக்கிறது எப்படி, எந்தெந்த விதத்துல நம்ம தாழ்மையா இருக்கான்? எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருங்க, அவர் அரசு அலுவலகத்துல பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறார், பெரிய அதிகாரியா இருக்கிறார். அதாவது ஒருத்தர் வானா 10 பேர் ஓடி வருவாங்க, அந்த அளவுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறார் அரசு அலுவலகத்துல. ஆனா அவர் ஞாயிற்றுக்கிழமையானா ஆலயத்துக்கு வரும்பொழுது அந்த வாசப்படியிலிருந்து என்ன பண்ணுவார், சாஷ்டாங்கமா விழுந்து கடவுளை வணங்குவார், சாஷ்டாங்கமா பணிவார், ஆல்ட்டுக்கு முன்னாடி கீழே விழுந்து பணிவார். அதுக்கப்புறம் போய் எந்திரிச்சு போய் உட்காந்து எல்லாத்தையும் சரியா இருக்கான்னு அந்த நாற்காலி எல்லாம் துடைத்து வைப்பார். மிகப்பெரிய ஒரு அலுவலகத்திலே மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிற அதிகாரி ஆலயத்துக்குள்ள வரும்போது தான் அதிகாரி என்பதை மறந்து, தான் ஒரு பெரிய நிலையில் இருக்க என்பதை மறந்து கடவுளுக்கு முன்னாடி தன்னை வெறுமையாக்கி தாழ்மையா காட்டுறாரு இல்லையா? இந்த மாதிரி மனநிலையை கண்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டனர். எல்லாருக்கும் இந்த மாதிரி மனநிலை வருமா அப்படின்னு. அதாவது இதுக்கு ஒரே உதாரணம், கடவுளுக்கு முன்னாடி தம்மை தாழ்த்துறது யாருன்னா இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு உதாரணம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கடவுளுக்கு இணையாக இருந்தவர், அங்கே இருந்து நம்மை மீட்பதற்காக இறங்கி வந்தவர். இங்கே எவ்வளவு தம்மை தாழ்த்த முடியுமோ, எவ்வளவு அவர் அடிபட முடியுமோ, நமக்காக எவ்வளவு துன்பங்களை ஏற்க முடியுமோ அத்தனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். கடைசியில பாருங்க, சிலுவையில அவர் தன்னை பறி கொடுத்தார். சிலுவை சாவு என்பது சாதாரணமானது அல்ல. ஏன்னா மற்ற மரணங்களை விட சிலுவையிலே மரித்தாங்கனாக்கா அது அந்த காலத்துல அது ரொம்ப கேவலமா நினைக்கப்பட்ட ஒன்று. அப்ப அவமானமான சின்னம், கேவலமானது எதுவும், அந்த நிலையை அவர் தேர்ந்தெடுத்து அதிலே தன்னுடைய மரணத்தை, தன்னுடைய சாவை அதில் முடித்துக் கொள்கின்றார். அப்படி என்றால் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு தம்மை தாழ்த்த முடியுமோ கடைசி வரையிலும் கடவுளுக்கு முன்னாடி தம்மை தாழ்த்தினார் இல்லையா? அதாவது யாரெல்லாம் தம்மை தாழ்த்துகிறார்களோ அவரெல்லாம் உயர்த்தப்படுவார்கள் அப்படின்னு ஆண்டவர் நம்ம சொல்லியிருக்கிறார். அப்ப வாழ்க்கையில மேன்மையான ஒரு நிலைக்கு வரணும், உயர்ந்து இருக்கிறோம் மனதளவில் அப்படின்னா கடவுளுக்கு முன்னாடி நம்மை தாழ்மையாக்க, நம்ம உரிமையாக்கப்பட்டவர்களாய், நம்ம ஒன்றுமில்லை என்கிற ஒரு மனநிலை நம்ம எல்லாருக்கும் வரனாங்க. இந்த மாதிரி தாழ்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப ஆண்டவருக்கு முன்னாடி மனத்தாழ்மையாய் நாம் நடந்து கொள்வோமா? ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, கடவுள் சொன்னார் இல்லையா, மனிதனே நலமானது என்னதென்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப கடவுளை முன்பதாய் மனத்தாழ்மையா நிரப்பது அல்லாமல் வேற என்னத்தை ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? அப்படி என்றால் இந்த நாளிலே ஆண்டவருக்கு முன்பதாய் நாம் மனத்தாழ்மையாக நாம் இருக்க நாம் பழகி கொள்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளில் நாம் துவங்குவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நமக்கு முன்பதாய் நாங்கள் என்னாலும் தாழ்மையை உள்ளவர்களாய் திகழ எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே.